நம்ம எப்பயுமே ஃபண்டமெண்டல் இன்வெஸ்டிங்குள்ளே வந்தோம்னா நம்ம நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பிஇ செக் பண்ணேன், ஸ்டாக் பிஇ சீப்பாக இருந்ததுன்னா ஸ்டாக்கும் சீப்பாக இருக்குது, அண்டர் வேல்யூடாக இருக்குதுன்னு தான் நம்மகிட்ட சொல்லுவாங்க. இது வந்து பிகினர் ஸ்டேஜ். பட் இதுக்கு நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்டாக் பிங்கிறது கம்பெனியோட போன 12 months முடிஞ்சு போன 12 monthsோட ஏர்னிங்ஸை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு மெட்ரிக். இதை வந்து ட்ரைலிங் பிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நமக்கு ஃபார்வர்ட் பிஇ வேணும். ஓகே, ஸோ ஃபார்வர்ட் பிங்கிறது நெக்ஸ்ட் 1 yearக்கு கம்பெனியோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்க போகுது அதை பேஸ் பண்ணி நம்ம வீல் அரைவ் அட் ஃபார்வர்ட் பிஇ. அதை வச்சு வீல் கம்பேர் வெதர் இப்போ இருக்க ப்ரைஸ் வந்து அண்டர் வேல்யூட் ஆர் ஓவர் வேல்யூட் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்வர்ட் பிங்கிறது ஒரு கண்டுபிடிக்கிறது வந்து லைக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பேஸ்ட் ஆன் கம்பெனியோட கைடன்ஸ் அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னதை செஞ்சிருக்காங்களா அதெல்லாம் பேஸ் பண்ணி வில் பி டிட்டர்மினிங் ஃபார்வர்ட் பிஇ. இதை வந்து நான் இன்னொரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவில் மார்க்கெட் என்ன ஃபீல் பண்ணுதுன்னா, நாட்கோ ஃபார்மாவோட ஏர்னிங்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கும், அதனால மார்க்கெட் வந்து ஸ்டாக் ப்ரைஸை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஜென்ரலி மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் ஃபியூ குவார்ட்டர்ஸ் ஆர் நெக்ஸ்ட் 1 yearக்கான ஏர்னிங்ஸை முன்னாடியே டிஸ்கவுண்ட் பண்ணி ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அதுதான் நம்ம சொல்லுவோம் மார்க்கெட் டிஸ்கவுண்ட்ஸ் ஃபியூச்சர் அப்படின்ட்டு.